நீட் மறுதேர்வு நடைபெற இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் மாணவர்கள் கடைசி நேரத்தில் பதற்றமடைய வேண்டாம் என உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு முழுவதும் நீட் தேர்வு எழுத மாணவர்கள் இறுதிக்கட்ட பரபரப்பில் உள்ள நிலையில் தேர்வு பயம் காரணமாக கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏற்கனவே நடந்து முடிந்த நீட் தேர்வு முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மறு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த சூழலில் கோவையைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார் மாணவர்கள் அமைதியான முறையில் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கேட்டுக்கொண்டார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா இந்த எக்ஸாமை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு முதல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்பணும். பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு பிள்ளைகள் மேலே ப்ரெஷர் போடாதீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் போடவே போடாதீங்க. அவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ இந்த எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க இந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க. மேலும் மருத்துவத் துறையிலேயே மருத்துவர் அல்லாத பல்வேறு உயரிய பணியிடங்கள் மற்றும் சாதிப்பதற்கான மாற்று வழிகள் ஏராளமாக இருக்கும்போது தேர்வுக்காக தவறான முடிவுகளை எடுப்பது சரியல்ல என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் டாக்டர் அப்படிங்கிறது ஒரே தொழில் கிடையாது. டாக்டர் தொழிலை தாண்டி நிறைய தொழில் இருக்குது. இந்த மருத்துவத்துறையிலேயே ஒரு டாக்டருக்கு உண்டான அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸும் சரி, என்ஜிஓஸும் சரி நிறைய இருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்கணும், டாக்டர் வேலை தான் பார்க்கணும், நீட் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த காரணத்துக்காக என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இந்த உலகத்தில் ஒரு காரணம் கூட கிடையாது. குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்திய அவர் பதற்றத்தை குறைக்கும் வகையில் தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கடைசி நிமிஷ அழுத்தத்தை குழந்தைக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, கம்பேரிசன் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், எக்ஸாம் அன்னைக்கு தயவு செஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வென்யூக்கு போயிடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா நம்ம ரஷ் பண்ணும் போது கார்டிசால் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்குது. ஆமிக்டாலான்னு மூளையில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி ரஷ் பண்ணும் போது, அவசரப்படுத்தும் போது ஆக்டிவேட் ரொம்ப ஆயிடுச்சுன்னா மெமரி பாதிக்கப்படும். நீங்கள் அவசரமாக நீங்கள் வென்யூக்கு போய் எக்ஸாம் சென்டருக்கு போய் இந்த பேப்பர் இப்படி திறந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு திடீர்னு எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நல்ல தூக்கத்தை பிளான் பண்ணுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது தயவு செஞ்சு தவிர்க்கவும். நீட் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் நம்பிக்கையுடன் பதற்றம் இன்றி தேர்வெழுத இதன் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.